அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். சமீபத்தில் மத்திய பாஜக அரசின் சார்பில் என்டிஏ கூட்டணியின் முக்கிய கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய பாஜக அரசின் முக்கிய தலைவர்களான பைஜெயந்த் மற்றும் முரளி போன்றோர்கள் தமிழகம் வந்திருந்தார்கள். இவர்களோடு அரவிந்த், PL சந்தோஷ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்களும் உடன் இருந்தார்கள். ஆரம்பத்தில் அதிமுகவின் மற்ற தலைவர்களோடு அரை மணி நேரம் விவாதித்தார்கள். அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருந்தார். எதிர்த்தரப்பில் நயினார் நாகேந்திரன், PL சந்தோஷ், பைஜெயந்த், முரளி போன்றவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையின் பொழுது அமித்ஷா உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க சம்மதம் தெரிவித்து விட்டார். மிக விரைவில் அமித்ஷாவே அதை செய்வார். அது பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதைத்தான் கேட்டு வருகிறோம். அமித்ஷா ஒருபோதும் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என கூற மாட்டார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அதனை எதிர்த்து வருகிறார்கள். மேலும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மட்டும்தான் இதனை எதிர்த்து வருகிறார். அவர்களுக்கெல்லாம் வாக்கு வங்கியே இல்லை என குறிப்பிட்டிருந்தாராம். அதன் பின்பு அவர்கள் கூறியதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. அதாவது என்டிஏ கூட்டணியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் யாரும் தலையிடப் போவதும் இல்லை. அதே சமயத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் வேறு யாருக்காவது விட்டுக் கொடுக்க வேண்டும். அமித்ஷா அவர்கள் அதில் உறுதியாக இருந்து வருகிறார். நாம் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலிமையான அதிமுக தேவை. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன், OPS, செங்கோட்டையன் என பலர் பிரிந்தே இருந்து வருகிறார்கள். அவர்களால் வாக்கு வங்கி குறையும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் நீங்கள் டிடிவி தினகரனையும் OPSஐயும் கட்சியிலும் இணைக்க மாட்டேன், கூட்டணிக்குள்ளும் இணைக்க மாட்டேன் என்று கூறி வருகிறீர்கள். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது உங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனை. மேலும் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். OPS, டிடிவி தினகரன் கட்சிக்கு தலைமை வகித்தால் கண்டிப்பாக உங்களோடு தொடர்ந்து பிரச்சனைகளை செய்வார்கள் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். அதற்கு மாற்றாக நீங்கள் ஏன் சசிகலாவை அந்த பதவியில் அமர்த்தக்கூடாது? சசிகலாவின் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவும் முடியாது. மேலும் கட்சியின் ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இருந்து கொள்ளலாம். தேர்தலிலேயே போட்டியிட முடியாத அவரால் முதலமைச்சர் பதவிக்கும் உரிமை கோர முடியாது. எனவே நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்து இருங்கள். கட்சியை சசிகலா வழிநடத்தட்டும். இதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி எதுவும் அவர்களிடம் பதில் கூறவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. நான் முதலமைச்சர் வேட்பாளர், கட்சியும் சரி பதவியும் சரி ஒரே இடத்தில் இருந்தால் மட்டுமே அந்த கட்சி சிறப்பாக நடைபெறும். கடந்த காலங்களில் MGR, ஜெயலலிதா போன்றவர்கள் கட்சியின் அதிகாரமிக்க பதவியிலும் அவர்கள்தான் இருந்தார்கள், முதலமைச்சர் பதவியிலும் அவர்கள்தான் இருந்தார்கள். கட்சி ஒருவரிடமும் முதலமைச்சர் பதவி ஒருவரிடமும் இருந்தால் கண்டிப்பாக அது பல்வேறு விதமான சிக்கலை ஏற்படுத்தும். அதனால்தான் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த OPSஐயே வெளியேற்றினோம். மேலும் செங்கோட்டையன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியவுடன் அவரையும் தூக்கி எறிந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் கட்சி ஒருவருக்கு, ஆட்சி ஒருவருக்கு என்பதை எப்படி ஒப்புக்கொள்வது என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட தற்பொழுது நாம் முதலமைச்சராகி விடுவோம், அதன் பின்பு இது பற்றி பார்த்து கொள்ளலாம். எப்படி OPSஐ கட்சிக்குள் இணைத்து முதலமைச்சர் பதவியில் அவர் தொடர்ந்து இருந்தாரோ அதே நிலையை மீண்டும் கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதிலளிக்காமல் அமைதி காத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் வரும் காலங்களில் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வந்தால் தென் தமிழகம் டெல்டா பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு கடந்த காலங்களில் இருந்ததை போன்று உயரும் என பாஜக நம்புகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் என்ன செய்வார் என்று தெரியவில்லை. நன்றி.